வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி சீசன் 2. அட போமா, நினைச்சா வர, நினைச்சா எபிசோட் போடுற, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ட்டு நீங்க அசிங்கமா கேக்குறது என் காதுல நல்லா கேக்குதுங்க. குட்டி ஸ்டோரி டீம் நிஜமாவே ஒரு மாசம் பயங்கர பிஸி. நம்புங்க, மதர் ப்ராமிஸா ரொம்ப பிஸி. சிஏ கிளாஸஸ், புது ஸ்கூல் ஆக்டிவிட்டி, அப்புறம் சில பல ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேக்டா போயிடுச்சு. நான் பாட்டு ஏப்ரல் 14th தமிழ் நியூ இயர் அதுவுமா, இனிமே வார வாரம் 6 வாரம் வெட்னஸ்டே பாட்காஸ்ட் வரும். அதுவே தேர்ஸ்டே அன்னைக்கு யூடியூப்லயும் வரும், நீங்க பார்த்து ரசிக்கலாம். இல்லனா இதெல்லாம் நடக்கலன்னா இந்த படையப்பாவோட மூச்சு நின்னு போச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உருட்டு பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டேன். பார்த்தா ஒரே சொதப்பல்ஸ் ஆஃப் இந்தியா. எனக்கே ரொம்ப பப்பி ஷேம் ஆயிடுச்சுங்க. ஐ எம் வெரி சாரி ஃபார் திஸ். இப்படி சொல்றத ஒழுங்கா செய்ய முடியலையேன்ட்டு ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. கொடுத்த வாக்கியம் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்கினதா எங்க பரம்பரைக்கே பழக்கம் இல்ல அப்படின்ட்டு முத்துப்பட தலைவர் ரேஞ்சுக்கு நினைச்சு இறங்கினா ஒரு விஷயம் இப்படி சொதப்பிடுச்சே. வாட் டு டு? ஆனா இந்த ஃபேஸ்ல ஒரு 3 விஷயத்த பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதையே ஷேர் பண்ணிடலாம் இந்த எபிசோட்ல அப்படின்ட்டு தோணுச்சு. ஃபர்ஸ்ட், நமக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ புரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் ப்ராமிஸ் பண்ணணும். இப்போ என் கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, டி ராஜேந்தர் மாதிரி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல், ஆடல், படத்தொகுப்புன்ட்டு இப்படி எல்லாமே ஒரே ஆள் தான் பண்ணணும். பிளஸ் இந்த பாட்காஸ்ட் என் கரியர் இல்ல. அப்படி இருக்கும்போது லிமிடேஷன்ஸ் தெரியாம ஓவரா கமிட் ஆயிட்டேன். சோ யோசிச்சு பார்க்கும்போது ஆடியோ மட்டும் வச்சு நல்லா தானே பண்ணிட்டு இருந்துச்சு. ரெக்கார்டிங், எடிட்டிங், பேக்ரவுண்ட் மீம்ஸ்னு இப்படி எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இல்லாம தான் இருந்தது. ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு நினைச்சிட்டோமோ அப்படின்னு கூட தோணுச்சு. 2 minute நூடுல்ஸ் என்னைக்குங்க 2 minutesல பண்ண முடிஞ்சிருக்கு? கரெக்ட்ல? சரியா யோசிக்காம அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்ப சொதப்பிடுச்சு. சோ என்னோட லிமிடேஷன்ஸ் நான் யோசிச்சிருக்கணும். ஒரு ஆளா என்ன முடியும், என்ன முடியாது, எத்தனை நாள் முடியும், இப்படி எல்லாம் யோசிச்சுதான் கமிட் ஆகணும். ரெண்டாவது, ரூம் ஃபார் எரர். ஒரு விஷயத்த பிளான் பண்ணும் போது அது எல்லாமே நினைச்ச மாதிரி போகும் அப்படின்ட்டு நினைச்சு ஒரு விஷயத்துல இறங்குறது பிளானிங் கிடையாது. அந்த விஷயத்துல எங்கேயாவது ஏதாவது சொதப்பினாலும் அதை ஆன்டிசிபேட் பண்ணி இல்ல அதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸோட பிளான் பண்ணணும். இத நான் யோசிக்கும் போது அப்ப ஒழுங்கா நடக்காது, சொதப்பிடும், தப்பா ஆயிடும் அப்படின்னா அது நெகட்டிவ் தாட்ஸ் இல்ல. நம்ம தான் பாசிட்டிவா இருக்கணும், பிளைண்ட் பிலீஃப் அப்படின்ட்டு பேசுறோம். அப்புறம் எப்படி சொதப்புறத பத்தி ஆன்டிசிபேட் பண்றது? இது தப்பாச்சே, இது கம்பெனியோட பாலிசிக்கு எகெயின்ஸ்ட் ஆச்சே. ஆனா இதுக்கு பதில் ஒரு புக்ல படிச்சேன், இன்னர் கேம் ஆஃப் டென்னிஸ். இந்த புக்கு டென்னிஸ் பத்தி மட்டும்னு நினைச்சு கண்டிப்பா கிடையாதுங்க. இதுல நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லா ஆக்க நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. இந்த புக்ல என்னோட பாசிட்டிவ் திங்கிங்னா நெகட்டிவ் நினைக்கவே கூடாது, அது தெய்வ குத்தம் அப்படிங்கறதுக்கு பதில் இருந்துச்சு. அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா எதுவும் தப்பா நடக்காது அப்படின்னு நினைக்கிறது இல்ல. ஏதாவது தப்பா ஆனாலும் நான் ப்ரிப்பேர்டா இருந்து அதை சரி செஞ்சிடுவேன் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் தாங்க பாசிட்டிவ் திங்கிங். சோ எனக்கு உள்ள இருக்கிற பக்ஷி, வேண்டா ரஞ்சு, உனக்கு இருக்கிற வேலையில வீடியோ எல்லாம் ஒழுங்கா ரெகுலரா போட முடியுமான்னு தெரியல, லெட்ஸ் கண்டினியூ வித் பாட்காஸ்ட் அலோன் அப்படின்னு சொல்லும் போது சாச்சா வாய மூடு, சும்மா நெகட்டிவா பேசிட்டு அப்படின்னு நம்ம பக்ஷிய அடக்கிடுறோம். சோ ஏதாவது பிளான் பண்ணும்போது, கமிட் பண்ணும்போது லீவ் ரூம் ஃபார் எரர் அண்ட் பி ப்ரிப்பேர்ட். இல்லனா என்ன மாதிரி சாரி ஃபேஸ் தான் கட் பண்ணணும். கடைசியா ட்ரஸ்ட். இதே மாதிரி ஒழுங்கா பண்ணாத விஷயத்த ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வைங்களேன், நம்ம மேல இருக்கிற ட்ரஸ்ட் சுத்தமா போயிடும். இப்போ அப்பா கிட்ட பொண்ணு எனக்கு வரும்போது பலூன் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு கேட்கலாம்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் டே அப்பா வாங்கல, லேட் ஆச்சுப்பா சாரி அப்படின்னு சொல்றாரு. இப்படியே ஒரு வாரம் ஆகி தினமும் ஒரு ஸ்டோரி. அப்போ அந்த பொண்ணு, இந்த அப்பா இப்படிதான் சொல்றத செய்யவே மாட்டாரு அப்படின்ட்டு அப்பா மேல உள்ள நம்பிக்கை போயிடும். சேம் வித் எனி ரிலேஷன்ஷிப். கரெக்டா? பேஸ்மெண்டே ட்ரஸ்ட் தான். சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கூட நான் உன்னை நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து பாக்குறேன், அப்புறம் சாரிடா மச்சான் டியூஸ்டே கொஞ்சம் ஹெல்டப் ஆகிட்டேன், கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக், அப்புறம் மந்த், இயர் அப்படின்ட்டு ஏதோ காரணம் சொல்லி கடைசி வரைக்கும் வராமையே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல அட போடா நீ எப்படியும் வரமாட்ட அப்படின்ட்டு விட்டுடுவோம்ல.
சோ ரிப்பீட்டடா சொன்னதை காப்பாத்தல வச்சுக்கோங்களேன், இல்ல சொன்னதை செய்யலன்னா பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக் ஆயிடும். சோ சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா, இனிமே முடிஞ்ச அளவு ரெகுலரா இந்த பாட்காஸ்ட ஷேர் பண்றேன். மெயினா இந்த வீடியோ அந்த மாதிரியான எந்த ஸ்டண்ட்டுமே இல்லாம ஒன்லி பாட்காஸ்ட்ல மட்டும் என் குரலை மட்டும் கேளுங்க போதும். இனிமே வீடியோ பாக்குற தண்டனை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. அவ்வளவுதாங்க. இருங்க எபிசோட் முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே போகாம ஒரு 4 விஷயம் பண்ணிட்டு போங்க. 4 அடைச்ச சாரி, பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். 4 இல்லைங்க, 3 தான். ஏன்னா யூடியூப் இல்லல்ல. ஃபர்ஸ்ட், இந்த எபிசோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. 2வது, எங்க இன்ஸ்டாகிராம் பேஜான யுவர்ஸ்_குட்டி ஸ்டோரியை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் கடைசியா 3வது, உங்களோட தாட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.